இஸ்ரேல் நியாயமா நடந்துக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அநியாயமா நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல எனக்கு பதில் சொல்றீங்களா? இல்ல, முதல்ல தாக்குனது இஸ்ரேல் தானே. வெரி குட். இப்போ உங்க தெருல ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, இந்த பாரு சீக்கிரமே உன்னை நான் காலி பண்ணிடுவேன், இந்த தெருலயே நீ இருக்க முடியாது அப்படின்றாரு. நீங்களும் பொறுத்து பாக்குறீங்க, இதையே சொல்லி நிற்கிறாரு. ஒரு நாள் கடுப்பாயிட்டு ஓங்கி ஒரு இழுப்பு இழுத்துருங்க. இப்போ நீங்க செஞ்சது நியாயம் சொல்லுவீங்களா அநியாயம் சொல்லுவீங்களா? இஸ்ரேல் வரைபடத்திலேயே இருக்கக்கூடாது, அதை நாங்க அழிக்க போறோம் அப்படின்னு காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை என்ன சொல்லுவீங்க நீங்க? எப்படி சமாதான தூது அப்படின்னு சொல்லுவீங்களா? இது இஸ்ரேல் நாட்டை நாங்க அழிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப அணுகுண்டு தயாரிக்கிறதுல மும்முரமா இருக்காங்க. இன்னும் அணுகுண்டையும் தயாரிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா முடிஞ்சது. நேரா குண்டை போட்டு போயிட்டே இருப்பான், நீங்க எல்லாம் எனக்கு காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஒரு அணுகுண்டு விழுந்தது அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, என்டையர் இஸ்ரேல் காலி ஆகும். அவ்வளவுதான், சின்ன நாடு. அப்போ அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இன் கொஸ்டின் அப்படின்னும் போது அவங்க இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறத எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? அடுத்தது, இவங்க தான் எதுவுமே பண்ணல அப்படின்னா ஹமாஸ்னு ஒரு குரூப் இருக்கு, ஹெஸ்புல்லான்னு ஒரு குரூப் இருக்கு, அப்புறம் அந்த ஹூத்தி ரெபல்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர் யாருன்னு தெரியுமா? ஈரான் தானே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நேரடியா சண்டை போடாட்டாலும் நீங்க தானே இவங்களை விட்டு அவங்கள இவ்வளவு நாளா கொச்சல் குத்துனுக்கிறீங்க. அந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பண்டிகையும் போது ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சு ஆயிரக்கணக்கான பேரை கொன்னுட்டு நூத்துக்கணக்கான பேரை பிணை கைதிகளா கொண்டு போனது இதெல்லாம் ஈரான் பேக்டு அமைப்புகள் தானே. அப்புறம் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இவங்க தானே முதல்ல அடிச்சாங்க அப்படின்னா இது என்ன நியாயம்?